ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனல். நான் உங்களுடைய ஜிஎம் பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். டிஎன்யூல ஆல்ரெடி டிப்ளமோ அட்மிஷன், அதாவது அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் டிப்ளமோ அட்மிஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செய்து அப்ளை பண்ணுங்க. ஸோ டேட் ஓப்பனிங் டேட்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி 29/5/2019 இது பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் 26/6/2019. ஸோ இந்த மாசம் தான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. 2 வாரத்துலேருந்து 3 வாரம் வரை தான் இருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் பை போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் தேதியோட முடியுது. ஸோ அதுவே ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா 28ஆம் தேதி முடியுது. ஸோ ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 10ஆம் தேதி அவங்க போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ அப்ளை பண்ணுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஏன் டிப்ளமோ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிற போது இது கொஞ்சம் ஃபெயில் ஆனவங்களும் படிக்கலாம் அப்படிங்கிற அக்ரிகல்ச்சர் எடுத்து. ஸோ இது ஒரு +2 ஃபெயில் ஆயிட்டீங்க, ஸோ என்ன படிக்கணும் அப்படிங்கும்போது நிறைய பேர் ஐடி அந்த மாட்டம் கோர்ஸ் தான் ஐடிஐ அந்த மாதிரி பாலிடெக்னிக் அந்த மாட்டம் கோர்ஸ் தான் போவீங்க. ஸோ நீங்க அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ எடுத்து படிங்க. ஸோ அது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சர்ல தமிழ் டிப்ளமோவும் இருக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது சம்பந்தப்பட்ட கொஞ்சம் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ பாருங்க, அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல சில முக்கியமான பாயிண்ட்கள் மட்டும் உங்களுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஆன்லைன் அப்படிங்கும்போது இதை கிளிக் பண்ணாலே நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு உள்ள போயிருக்கீங்க. இதை நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் வரிசையா பாருங்க. ஸோ எப்படி இருக்கு, முதல்ல காலேஜ். ஸோ எத்தனை காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ், இன்னும் மற்றது எவ்வளவு அப்ளியேட்டட் காலேஜ் அப்படின்னு இருக்கு. ஸோ நீ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமா அக்ரிகல்ச்சர் 250 சீட் இருக்கு. ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல கும்பலூர்ல இருக்கு. ஸோ அடுத்து தமிழ் மீடியம். ஸோ ஒரு முக்கியமான பாயிண்ட் தமிழ் மீடியம். ஸோ இதுவும் இருக்கு. ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் நேஷனல் ரிசர்ச் சென்டர் வம்பன்ல இருக்கு. ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 40 சீட்டு. ஸோ அடுத்து ஹார்டிகல்ச்சர் டிப்ளமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்டேஷன்ல பேச்சிப்பாறையில இருக்கு. ஸோ இது ஃபுல்லாவே டிஎன்ஏவோட, மிச்சதெல்லாம் டிஎன்ஏவோட அப்ளிகேட்டட். ஸோ எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் தான் இருக்கும். ஸோ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாருங்க, ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன்ல மாலிசூன்லி இருக்கு. ஓகேங்களா. ஸோ வரிசையா பாத்தீங்கன்னா, ஸோ அடுத்து ஃபைனலா பாத்தீங்கன்னா டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் அப்ளிகேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிபராசக்தி காலேஜ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ தமிழ் காலத்தில் பார்க்கறது போது உண்மைதான் இருக்கு அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ. ஸோ ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா நம்ம பார்த்தோம்னா, ஸோ இங்கே 2 எலிஜிபிலிட்டி ஃபார் அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. அகாடமிக்கும் இருக்கு, நீங்க வொகேஷனல் ட்ரைனிங்கும் இருக்கு. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் அப்படின்னு ஷெட்யூல் கேஸ்ட் அந்த மட்டும் நீங்க வரும்போது நீங்க 3 தடவை மேக்ஸிமம் நீங்க ஃபெயில் ஆயிருக்கலாம். ஸோ அதுவே அதற்கு ட்ரைனிங் வரும்போது 2 தடவை நீங்க ஃபெயில் ஆயிருக்கலாம். ஸோ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, போய் கொஞ்சம் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப்ளமோ. ஸோ என்ன டிப்ளமோ அப்படின்னு படிக்கும்போது ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் பேஸ்ல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு இருப்பாங்க. அதே சமயம் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு தமிழ்நாட்டுல கொஞ்சம் கவர்மெண்ட் பேஸ்ல நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. ஸோ சொந்தமா நீங்க ஒரு பிசினஸ் ஃபுல்லா ஆரம்பிக்கிறதுக்கு இந்த படிப்பு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா கட்டாயமா இருக்கும். ஸோ இதை தேர்ந்தெடுத்து படிங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி அப்படின்னா பாண்டம் அண்ட் ஜுவாலஜி எடுத்து இது பண்ணியிருக்கணும். அதில் மொத்தமாக 100 மார்க்கு. அப்படி இல்லைன்னா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எடுத்து இது பண்ணிருக்கலாம். 2 சேர்த்து நீங்க படிச்சிருக்கலாம். அதுவே வொகேஷனல் ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்க்கும்போது பயாலஜி கட்டாயம் இருக்கணும். நீங்க ஸ்கூல்லயே படிக்கும்போது இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் பாட்டு பிடி சிபி தியரி கிராப் ப்ரொடக்ஷன் அது சம்பந்தப்பட்டது 100 மார்க் நீங்க எடுத்துக்கணும். மொத்தம் 200 மார்க் ரெண்டும் சேர்த்து நீங்க இருக்கணும். ஸோ இது முக்கியமான ஒரு எலிஜிபிலிட்டி அவங்க பார்த்துருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஃபீஸ் இதுல இருக்கு, நீங்க பாத்தீங்க.
ஸோ எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஜெனரல் கேட்டகரிக்கு 200, இதே எஸ்சிஎஸ்டினா 100 வந்து இருக்கும். 100 தான் நீங்கள் வந்து கட்டுறாப்புல இருக்கும். ஸோ அடுத்து வரிசையாக வந்து ஸ்காலர்ஷிப், ஸோ இந்த டீட்டெயில் வந்து ஓகே. ஸோ இதை வந்து பார்த்துங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்ப முடியுமோ பாருங்க. ஸோ செக்லிஸ்ட்டை வந்து செக் பண்ணிங்க. ஸோ என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிங்க. ஸோ இது வந்து டிஎன்ஏவோட ஆத்தரைஸ்டு ப்ராச்சர். நீங்கள் அதோட ப்ராச்சரில் போய் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ டேட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ எப்படி வந்து அப்படின்னு உள்ள போகிறது அப்படிங்கிறது சும்மா ஈஸி தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து உள்ள போயிடலாம். அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அண்டர் கிராஜுவேட் ஏற்கனவே ஓடிக்கிறது, போஸ்ட் கிராஜுவேட் கூட இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து டிப்ளமோ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா ஸோ இந்த மாட்டம் வரும். ஸோ உங்களுக்கு தேவையானதை வந்து ஃபில்அப் பண்ணுங்க. ஃபில்அப் பண்ணிட்டு எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்புங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கவுன்சிலில் வந்து கொடுத்ததை நீங்கள் செக் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து ஸ்கேன் பண்ணி எல்லாம் வச்சு ஒரு தான் அப்ளை பண்ணுங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. இது பிடிச்ச ஷேர்